மலையை தொடங்கி கடையநல்லூர் வரையில் என்னோடு கொட்டும் மலையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற பாசமிகு தாய்மார்களே, அன்புடைய சகோதரர்களே, இல்லங்களிலே இருந்து எங்கள் உரையை செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, ஈடு இடையத்தை இஸ்லாமிய சமுதாயத்து பெருமக்களே, நாடாகொன்று காடாகொன்று அவனாகொன்று விசையாகொன்று எப்படி நல்லவன் ஆனவன் அவ்வளவு நல்லை வாழிய நலனே என்று அம்மை பாட்டியார் சொன்னதற்கொப்பார். நல்லூர் என்கின்ற அழகிய தமிழ் பெயரை தாங்கி இருக்கின்ற கடையநல்லூரில் சந்தன மரங்களின் செழிப்பிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பொதிகை குண்டத்திலே இருந்து தவழ்ந்து வருகிற தென்றல் காற்றும் இயற்கையின் வடியிலே தாவி குதித்து துள்ளி விளையாடுகின்ற அருவிகள் அணைத்து வைக்கின்ற மிதமான குளிரும் இரண்டும் கலந்து களைப்புற்று வந்தவர்களுக்கு களைப்பினை போக்கி கழிப்பூட்டுகின்ற வகையில் இமயமலையின் சரிவிலே இருக்கின்ற வெந்நீரூற்றுக்களிலே கூட கிடைக்காத சுகத்தை உபகண்டத்தில் எங்கேயும் காண முடியாத யாத்திரை தலமாக கருதப்படுகின்ற திருக்குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த குண்டத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த விருட்சங்கள், பழம்பெரும் மூலிகைகள் அவற்றின் மீது தவழ்ந்து விளையாடி வருகிற காரணத்தினாலே இயற்கையாக வழங்கப்பட்ட மருத்துவ சக்தியோடு நீராடுகின்றவர்களுக்கெல்லாம் நோயை போக்கக்கூடிய அளவுக்கு, தெம்பூட்டுகின்ற அளவுக்கு, புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்திருக்கக்கூடிய குற்றாலத்தினுடைய அருவி கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குற்றாலத்துக்கு ஒரு புறத்திலே அந்த குற்றாலத்தினுடைய சாரலில் வீழ்த்திருக்கக்கூடிய கடைசி பகுதி கடையம் தெற்கே, அந்த குற்றாலத்தின் சாரலில் வீழ்ச்சி எட்டி பார்க்கக்கூடிய கடையானூர்த்தி மேற்கே, அந்த குற்றாலத்தின் சாரல் வீழ்ச்சி எட்டுகின்ற கடையநல்லூர் இங்கே. ஆகவே நான் கடையநல்லூர் என்ற அழகிய தமிழ் பெயரை பெற்றிருக்கக்கூடிய இந்த திருநகரத்திலே லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றன. இன்னும் கோடி மக்களை சந்திக்கக்கூடிய ஆதரவோடு காத்திருக்கின்றன. 6 கோடி பிரஜைகள் வாழக்கூடிய தமிழகம் என் தாயகமான தமிழகம், பிறந்த பொன்னாடு என்று கருதப்படுகிற தமிழகம், அகிலும் தேக்கும் அழியா குன்றம் அழகாய் முத்து குவியும் கடல்கள், முகிலும் தென்னல் முழங்கும் நஞ்சை முல்லை காடு மணக்கும் நாடு, அப்படிப்பட்ட பாவேந்தன் பாரதிதாசனால் பாராட்டப்பட்ட தமிழகம் தாழ்ந்து கிடக்கின்ற நிலையை மாற்றி எழுச்சி பெறுவதற்காக இந்திய உபகண்டத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானத்திலே இருந்து மீட்கப்படுவதற்காக நலிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்துக்கு மனமகிழ்ச்சி ஊட்டுவதற்காக பேரறிஞர் அண்ணாவினுடைய கனவுகளை நனவாக்குவதற்காக அவர் எத்தகைய தமிழகம் உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, சந்தை சதுக்கங்களே அறிஞர் அண்ணா விளக்கமிட்டாரோ, அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் கல்லூரி வளாகங்களிலும் குரல் கொடுத்தாரோ, தமிழகம் என்றும் தூங்கி கிடக்கின்ற தமிழர்களுக்கு வெளிப்புணர்ச்சி ஊட்டினாரோ, அந்த சாகாத கொள்கையை நெஞ்சத்திலே ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடியவா என்றைக்கும் அழிக்க முடியாத அண்ணாவினுடைய நினைவுகளை இதயத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றன. அவரது நினைவுகள், அவரது கொள்கைகள், அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கொள்கை தமிழகத்திலே வெற்றி பெற வேண்டும், அவர் கனவு கண்ட தமிழகம் வளர வேண்டும் என்ற வேட்கையோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த எழுச்சிகளை பயணம் வெற்றி பெறும் என்று சொன்னார். அந்த வெற்றியை ஈட்டி தருகின்றவர்கள் நாட்டு மக்கள், பயணத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னலம் கருதாத தியாக மாணவர்களால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள், அப்படிப்பட்ட செயல் வீரர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி பயணங்கள்
ஈட்டி வாயிலான இமை ஒட்டான வீரத்துக்கு சொந்தக்காரர்களாக வலம் வரும் வாலிப வேங்ககளா, இளைஞரணி பட்டாளத்தின் எழுச்சி தரும் இயந்திரங்கள் லட்சக்கணக்கிலே பாறையின் தங்கொலை கேட்கிற வேளையிலே தொழிற்சாலைக்கு போகின்றாரே பாட்டாளி, உரிமைக்கு குரல் கொடுக்கும் தொழிலாளி, வாழ்நாளெல்லாம் சோதனைகளை போராடி கொண்டிருக்கக்கூடிய நெசவாளி, மண்ணோடு மண்ணிலே உழுது விளைவித்து விளைந்த பொருளை நாட்டுக்கு தந்து நாங்கள் தொடங்கிய எழுச்சி நடை பயணத்துக்கு இந்த பயணத்தை நடந்து வர 7வது நாள் கல்வியுடைய பயணத்தை பற்றிய வண்ணந்த வாசகங்கள், லட்சியத்தை பறைசாற்றுகின்ற வாசகங்கள், தென்காசி நகரத்திலிருந்து வருகிற வழியிலே ஈரத்தூர் வழியிலே அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி நம்முடைய கொள்கையை பிரகடனம் செய்யக்கூடிய அந்த அட்டைகளை வரிசையாக கட்டி சொந்தமிட்டிருந்தார்களோ, நம்முடைய கொடிகளை உயர்த்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தார்களோ, அதுபோலவே கடையநல்லூர் நகரம் திருவிழா கூட கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 நாட்களாக டாக்டர் சஞ்சீவியும் அவருடைய தோழர்களும் தூங்கவில்லை என்பது இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்காக எத்தனை பதவிகள் பாடுபட்டார்கள் என்பதை நான் அறிவேன். டாக்டர் சஞ்சீவி அவர்களே, வாழ்க்கையில் நான் எதை சிறப்பாக பெற்றிருக்கிறேன் என்றால் தோழர்களை பெற்றிருக்கிறேன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் பாசத்தை பெற்றிருக்கின்றேன். இதற்கெல்லாம் நான் தகுதியுடையவனா இல்லையா என்பதை காலம் தான் தீர்மானிக்க வேண்டும். நான் தகுதியுடையவன் என்று இப்போதான் சொல்ல தயாராக காலம் சரியான தீர்ப்புகளை வழங்கும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் தான். என் அருமை சஞ்சீவியவர்களே, உங்களை போன்றவர்களின் நட்பை நான் பெற்றிருக்கின்றேன், தோழமையை பெற்றிருக்கின்றேன், பாசத்தை பெற்றிருக்கின்றேன். என் பொருட்டு நீங்கள் உங்களை போன்றவர்கள் எவ்வளவு என் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள். தனிப்பட்ட வைப்பு என்கிற நபருக்காக, ஒரு லட்சியத்துக்காக, ஒரு கொள்கைக்காக இவனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற தூய நோக்கத்துக்காக, இல்லையே திராவிட இயக்கத்தின் கொள்கை சுடர்மணி இடியிடிப்பதை போல ஆகாயத்திலே காரிய வேகங்கள் ஒன்றோடு உராசுகிற வேலைகள் மின்னல்கள் பாய்கிற போது இடி இடிக்கிறதை அதை போல திராவிட இயக்க வேலைகளில் இடியோசை கட்டது. அந்த இடியோசையை வழங்கி வந்த திராவிடப்படி, வாழ்நாளெல்லாம் இயக்கத்துக்கு பாடுபட்ட திராவிடப்படி, பெரியாரின் கொள்கைக்கு அண்ணாவின் கொள்கைக்காக நாளையும் சுற்றி சுற்றி வந்து பேசிய திராவிடப்படி, அக்கிரமக்காரர்களால் பலமுறை தாக்கப்பட்டு அடித்து சாய்க்கப்பட்ட போதும் கொள்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடப்படி, அவர் மேடையேறி பேசுகிற போது நான் பள்ளிக்கு செல்கின்ற பாலகர், அவர் மேடையேறி கிராமத்திலே முழக்கப்படுகிற பொழுது என்னுடைய பள்ளியிலே சென்றிருக்கக்கூடிய அரைக்காலத்தை போட்ட சின்ன பையன் தான். இன்றைக்கு என்னை வைத்துக் கொண்டு 5 நிமிடம் பேசினாலும் கூட அது மணிவாசகமாக அமைந்தது. எத்தனை உடல்கள் அவருக்கு பாதிக்கப்பட்டதற்கு பின்னர் அவருடைய நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய சத்தியமும் கொள்கை லட்சியத்தில் இருக்கக்கூடிய பற்றும் அவரை பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட திராவிடமுடைய போன்றவர்கள், கொடியமுடி பழனிசாமியை போன்றவர்கள், கழகத்திலே இருக்கக்கூடிய மூத்தவர்கள் என்னை வாழ்த்துகின்றார்கள், பாராட்டுகிறார்கள் என்றார். இந்த இயக்கத்திலே இவனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கத்திலேதான் என்னோடு நடந்து கொண்டவர்களை, உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களை பயணத்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி கேட்கிறோம். கொட்டுமுறையிலே 3 நாட்கள் நாங்கள் நடந்திருக்கின்றோம். நெல்லையிலிருந்து மாறாந்தை வரையிலே அடைமலை செப்பமாக நனைந்து கொண்டு வந்தோம். நான் நனைந்து கொண்டு வந்த விதைகள் கூட அவர்களுக்கு இல்லை, எல்லாம் நனைந்து விட்டது. விடவிடந்து குளிரிலே நடித்துக் கொண்டிருந்த வேளையில் ஓட்டிருந்த பந்தலெல்லாம் பந்தலில் தண்ணீர் நிரம்பி பந்தலிலே தண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்கிறது. கீழே வெள்ளக்காரம், தங்கிட இடமில்லை. வாராந்தையிலே மாறாத அன்போடு எங்களை வரவேற்று எழுச்சி வரும் ஏற்பாட்டை ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஆர்வீர் சகோதரர் ஆனக்குளம் முருகையாளர்கள் செய்திருந்தார்கள். இந்த இரவு நேரத்திலே பசித்த வயதுகளுக்கு உணவளிக்க கண்ணியமிக்க சிபிஎம் மைதீன்கார்
என் ஆறுயிர் சகோதரர் பிரபுகோட்டன் மனோகரன் அவர்களும், என் உயிர் தோழன் குட்டியக்கிற சங்கர சிதம்பரமும் ஒன்றிய செயலாளர் முருகையாவது துணை சேர்ந்து அந்த வேளையிலே உடம்பு உடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த போது தங்கிட இடமில்லையே, என்ன செய்வது என்று நாங்கள் தவித்தோம். தஞ்சவர வருகின்றவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கின்ற புண்ணிய பூமி அல்லவா இந்த தமிழகம். விரட்டி கொண்டு வந்த வெண்புறாவை விரட்டி கொண்டு வந்தது பருந்து. அந்த பருந்திடமிருந்து புறாவை பாதுகாப்பதற்காக தலையை அழுத்துக் கொடுத்தவன் அல்லவா சிபி சக்கரவர்த்தி. அதுபோல பாராட்டையிலே இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் அந்த இரவு நேரத்திலே தங்கள் வீடுகளை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து சகோதரர்கள் அவர்கள் வீடுகளை ஒதுக்கி கொடுத்தார்கள். அதுபோலவே ஜாதி இந்துக்கள் அவர்கள் வீடுகளை ஒதுக்கி கொடுத்தார்கள். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரன் கிறிஸ்தவ சோழன் சேகருடைய வீட்டிலே எனக்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். நான் அங்கே தங்கி இருந்தேன். அந்த விழிகளில் அலட்சியமில்லை, அந்த விழிகளில் பரிவும் மற்றும் வாசனம் பரணிப்பதை பார்க்கிறோம். அத்தகைய தாய்ப்பாசத்தோடு வரவேற்கக்கூடிய மக்கள் மீண்டும் மலையில் தென்காட்சிக்கு நடந்து கொண்டுள்ளோம். என்னுடைய அன்பு சகோதரர் சுகுமாரனும் பண்டாரபதியார் அவர்கள் ராஜமானவர்களும் பூர்த்தி அவர்களும் நகர ஒன்றிய கழகத்தின் பெண்மணிகளும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அம்பை ஒன்றிய செயலாளர் எனது சகோதரர் சிங்கப்பட்டி ஆனந்தம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பல நாள் இரவு பகலாக பாடுபட்டு உழைத்து நேற்று இரவு நாள் கண்ணளித்திருந்தது. அந்த ஊரிலே சிற்றுண்டி தயாரித்து ஒரு நாளையில் எடுத்துக் கொண்டு வந்து காலையிலே பாவூர் சத்திரத்திலே கொண்டு வந்து எங்களுக்கு சிற்றுண்டி வழங்கினார். தேவன்மாதேவி ஒன்றிய பொதுக்குழு தலைவர் பூதப்பாண்டியவை, பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் அப்பாத்துடையவர்களை உடல் வைத்துக் கொண்டு வந்து எங்களுக்கு காலை வேளையில் எங்களுக்கு உணவு வழங்கிவிட்டு போனார்கள். அதற்கு பிறகு வருகிற வழியில் எதிர்பாராத விதத்திலே தோழர்கள் திடீரென்று பக்கத்திலே பட்டாசு வெடிந்த பட்டாசு ஆறுவருடைய மார்பை பட்டு பலத்த காயத்தோடு அவர் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார். பெருமனார் சன்னியாசிகளிலிருந்து புறப்பட்டு மழை ஒவ்வொரு நாளும் கொட்டிக் கொண்டிருக்கிறது. கடைநல்லூர் ஒரு மழையில்லாத மாலை நேரத்து மைதானத்திலே நீ வந்து பேச வேண்டும் என்று எத்தனை நாள் ஆசைப்பட்டு என்று டாக்டர் சஞ்சீவி அவர்கள் இயங்குவது எனக்கு தெரியும். இயற்கை சிறிது நிமிடங்களாவது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருப்பதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். வானம் பன்னீர் தெளிக்கிறது. குற்றாலத்தை அறிவிக்கை சென்று குளிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நம்முடைய நடைப்பயணிகள் கருதிவிடக் கூடாது என்பதற்காகவே குற்றாலம் எங்களை தேடி வந்த காரணத்தினாலே 3 நாட்களாக 5 அறிவிக்கும் தேர்தறிவிக்கும் செண்பகாதேவி அறிவிக்கும் அங்கே பிரதான பாதைகளை விடக்கூடிய பிரதான அறிவிக்கும் சென்று நீங்கள் குளிப்பதற்கு வர வேண்டாம். நீ கடலன்னைக்கு வணக்கம் செலுத்தி விட்டு தானே வந்தாய், தமிழ்தாய்க்கு வணக்கம் தெரிவித்து விட்டு தானே வந்தாய். ஆகவே தமிழ்தாய் அருவியை முன்பக்கமே அனுப்பிவிட்டது 3 நாள் அருவியிலே நனைந்து கொண்டே போய் சொல்லி இந்த 3 நாட்களும் கொட்டுகிற மழை அருவியிலே நாங்கள் நனைந்து கொண்டு வந்தோம். மக்களின் பாசமலையிலே நனைந்து கொண்டு வந்தோம். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை தோழர்களே. இதுவரை நான் சந்தித்து வந்ததை ஏழை எளியவர்கள், குறிப்பாக உழைக்கும் விவசாயி, கண்ணுழைக்கும் தொழிலாளர், சாலைமரத்திலே வேலை பார்க்கக்கூடிய பாட்டார், செங்கல் காலவாசலிலே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி, அந்த தோழர்கள் தான் ஓடி வந்து எங்களுக்கு வரவேற்பு தெரிவித்து தைரியமாக போகும். நாங்கள் உனக்கு துணை இருக்கிறோம். உன் பயணம் வெற்றி பெறும். இக்காலங்களே போய் நீர் அணிவித்து செல்லக்கூடிய பயணிகள், உல்லாச பயணிகள் மழையிலே தங்கள் வேலை நிறுத்திவிட்டு சாலைபுரத்திலே காத்திருந்தார்கள். பேருந்துகளை நிறுத்திவிட்டு காத்திருந்தார்கள். நான் கூட பேருந்துகளுக்கு எந்த விதத்திலும் தொல்லை இல்லாத பயணம் இருந்தாலும் அந்த ஓட்டுநர்கள் இருக்கிறார்களே அவர்களாகவே நிறுத்தி விடுகிறார்கள். அந்த பயணிகளோடு அவர்களும் சேர்ந்த ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் சேர்ந்து நின்று கொண்டு எங்களுக்கு வாழ்த்து சொல்லு, நீங்கள் ஜெயிப்பீர்கள், உங்கள் பயணம் வெற்றி பெறும், உங்கள் நோக்கம் வெற்றி பெறும், இந்த லஞ்ச ராமங்க ஊழல் ஆட்சியை மக்கள் சக்தியை திரட்டி தூக்கி எறிகின்ற உங்களுடைய குறிக்கோள் என்று வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டுதான் நீங்க வந்திருக்கிறீர்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யக்கூடாது. கோடிக்கணக்கான மக்களை ரட்சிக்க வந்தவர்கள். நான் ஒரு கூசு,
இந்த வரவேற்பும் எழுச்சியும் கிடைக்கின்ற காரணத்தினாலே நான் பகாராகிவிடுவேனா, நான் ரட்சகனாகிவிடுவேனா? இறை தூதர் எங்கே? உதாரணம் கூட சொல்லக்கூடாது. சில தலைவர்கள் இருக்கிறார்கள், தங்களை திடீர்னு இயேசு பெருமான் ஆக்கி விடுவார்கள், நபிகளாக ஆகிவிடுவார்கள். நபிகளை போல் இயேசுவை போல் துன்பங்களை சுமக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதிலே அவர்களுக்கு ஒரு இன்பம். சில நாள் முஜிபுர் ரஹ்மான் ஆவார்கள், சில நாள் நெல்சன் மண்டேலா ஆவார்கள். தகுதியற்ற வார்த்தைகள் சொல்லவே கூடாது. மனித குலத்தை ரட்சிக்க பிறந்தவர்கள், மனித குலத்துக்கு வழிகாட்ட பிறந்தவர்கள், திரைப்படி பிறக்கிற நாடுகளில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்கள் இதயத்திலே இடம் பெற்றிருக்கக்கூடியவர் பெருமானார். உதாரணத்துக்கு கூட அந்த பயணத்தை எந்த பயணத்தோடு ஒப்பிட்டு பேசவே கூடாது. எந்த காரணத்தை ஒப்பிட்டு பேசக்கூடாது. பயப்படுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். பெருமானார் வாழ்க்கை சம்பவங்களை சொல்லலாம். எதற்கு? அரசியலின் நேர்மையை நிலைநாட்டுவதற்கான வாணியம்பாடியிலே பேசினேன். அரசியல் பேசவில்லை. மீனாடு விழாவிலே பேசினேன். இஸ்லாமிய சமுதாயத்தின் பெருமைக்குரிய பெருமானாரை வாழ்க்கை வரலாற்றை பேசினேன். ஜொலிக்கும் தியாகத்தை பேசினேன். உரிமைய வாழ்வோடு நடத்திய போர்க்களங்களை பற்றி பேசினேன். அவரது சீடர்களின் போர் திறனை பற்றி பேசினேன். எத்தனை படைகள் சூழ்ந்திருந்தாலும் அவரை சுற்றுமூடாக்கிய அணியின் வீரத்தை பற்றி பேசினேன். உமர் கையிலே சுற்றிய வாளின் பெருமையை பற்றி பேசினேன். அவர்கள் செய்த தியாகத்தை பற்றி பேசினேன். எனக்கு எங்களை போன்றவர்கள் உணர்ச்சி வருவதற்கு எம்மனமும் செம்மனம் என்கின்ற நோக்கத்தோடு யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்ன தமிழ்நாட்டில், எல்லோரும் ஓர்குறம் எல்லோரும் ஓர்நிலை என்று சொன்ன தமிழ்நாட்டில், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன தமிழ்நாட்டில், இஸ்லாமியரா கிறிஸ்தவரா இந்துவா பகுத்தறிவாளரா ஜைன மதத்தை சார்ந்தவரா எந்த மதத்தை சேர்ந்தவர் எவராக இருந்தாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்கிற உணர்வோடு வாழ வேண்டிய தமிழகத்தில் மத நம்பிக்கை உடையவர்கள் அந்தந்த மதத்தில் 1000 தடவை இங்கே பேசுவார்கள். அதற்கு வேண்டுமான உதாரணம் காட்டலாம். மாவட்ட செயலாளர் சொன்னார், மக்களின் இதயத்தில் ரோஜாவாக இருந்த ஜவஹர்லால் நேரு மனிதருள் மாணிக்கம், ஆசியாவின் ஜோதி. அரசியலிலே காங்கிரஸை நான் விமர்சிக்கலாம். That is totally different. அது வேறு விஷயம். ஆனால் உலக தலைவர்களின் வரிசையில் இடம்பெற்ற பண்டித நேருவை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிற போது, அவர் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிற செங்கல் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அண்ணா தன்னடக்கத்தின் காரணமாக சொன்னார். அறிவிலே இமயம், பாசத்திலே ஆகாயத்தை போன்ற தாய்கள் கொண்ட தலைவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், பண்டித நேருவினுடைய அரசியல் கொள்கையை விமர்சிக்கக்கூடிய தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஜவஹர்லால் நேருவை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் உயர்வாக சொன்னார். ஆக பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து பொதுமக்கள் வந்தார்கள், துவைக்கு வருகிற பொதுமக்கள் வருகிறார்கள் என்று மாற்ற ஒப்புமை காட்டி விடாதீர்கள். உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஒப்புமைகள் எல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறவர்கள். மக்கள் உள்ளத்திலே ஆட்சி மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு உயராக வீசிக் கொண்டிருக்கிறார்கள். மாறுதலை தேடுகிற இயக்கம் அவர்கள் நெஞ்சிலே இருக்கிறது. இந்த அக்கிரமம் என்றைக்கு அழியும் என்கிற இயக்கம் இருக்கிறது. இந்த சமயத்தில் அவர்கள் இவனை நம்பலாம், வைகோ என்கிற அரசியல் தொண்டனை நம்பலாம். இவன் என் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டான், ஊறு தேட மாட்டான், தனக்கு தன் குடும்பத்துக்கு தனக்கு வளப்படுத்திக் கொள்வதற்கு அரசியலை பயன்படுத்த மாட்டான் என்கிற எண்ணம் இருக்கிற காரணத்தினால் மக்கள் நம்பிக்கை வைத்து எங்களை வரவேற்கிறார். ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர், எனக்கு வேறு எந்த பின்னணியும் கிடையாது, எனக்கு என்ன மூலவர வட்டி சுமை கேபிட்டல், நான் மிகப்பெரிய அறிவு ஜீவி அல்ல, நான் ஒன்றும் தலை சிறந்த சிந்தனையாளர் என்று சொல்லிக் கொள்ள தயாராக. What is my capital? I will tell you, honesty is my capital. நேர்மை எனது மூலவரம், நாணயம் எனது மூலவரம். Political honesty is my capital. அரசியல் நேர்மை என்னுடைய மூலவரம். எதிரிகள் கூட இருந்து குற்றம் காட்ட முடியும். அப்படிப்பட்ட அரசியல் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கக்கூடியவர் கொள்கைக்கு லட்சியத்துக்கு எந்த காலகட்டத்தில் ஊறு தேடியவர். மண்டலத்தை பற்றி ஒரு அரிஸ்டாட்டில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்.
திராவிட முன்னேற்ற கழகத்திலே சாணக்கியராக தன்னை ஆக்கிக் கொண்டவர். மரியாதைக்குரிய முரசொலி மாறவர்களே, நீங்கள் மதுரை மாநாட்டிலே பேசியிருக்கிறீர்கள். நீதான் கட்சியை விட்டு போய்விட்டாயே, எங்களை பற்றி என்ன கவலை? இன்னும் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை நாசம் செய்து விடுவீர்களே என்கின்ற அந்த வேதனையினால் அவர்களுக்கு உண்மைகளை நான் தெரிவித்துக் என் அருமை தோழர்களே, தொலைவில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, நான் இன்றைக்கு தோழர்கள் அழைக்கிற போது நீங்கள் உள்ள வெளிப்படையாக முகத்தை சுழித்தால் உங்கள் நெஞ்சத்துக்குள்ளே தெரியும். என்னாலும் தோழர் நான் வைப்போம், சிறையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் தோழர்தான் அவர்களுக்கு சொல்வேன். நீயும் நானும் கட்டாந்தரையில் கிடந்தோமே காராகிரகத்தில் மொழி போரில் அன்னை மொழியை காக்க, அன்னை தமிழ் மொழியை காக்க ஆதிக்க இந்திய எதிர்க்க 86ஆம் ஆண்டு இறுதி கட்டத்திலே சிறைச்சாலைக்கு சொன்னோமே, அரசியல் சட்டத்தை அக்கிரைக்கு இரையாக்கிவிட்டு சிறைச்சாலையில் இருந்தோம் அல்லவா? அப்பொழுது துக்ளக் பத்திரிகை நம்மை பற்றி கேள்வி பேசியது, கிண்டம் பேசியது. முரசொலி மாறன் அறிக்கை விட்டார், நாங்கள் கொளுத்தியது அரசியல் சட்டம் என்று யார் சொல்வது? அது காதல் கடிதமாக கூட இருக்கலாம். லட்சக்கணக்கான தோழர்கள், பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் சிறையில் ஒரு கொள்கைக்காக நாங்கள் அடைபட்டு கிடக்கிறோம். நாங்கள் கொளுத்தியத்தால் காதல் கடிதமாக இருக்கலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள். கட்சி கண்டித்தவா? நீங்கள் இன்றைக்கு விமர்சனம் செய்கிறீர்கள். கட்சியிலே ஜனநாயகம் உண்டா? கொள்கையில் கோகினூர் என்று மேடைக்கு மேலே நான் வர்ணித்தேன். கல்வி பாஷா நேர்மையானவராக இருந்தார், வாடகை வீட்டிலே குடியிருந்தார். அவர் மறைந்ததற்கு பிறகு அவர் வீட்டிலே காரை பயன்படுத்துகிறார்கள். உடனே அனுப்புங்கள் என்று இவர்கள் ஓலை அனுப்பினார்கள். அடுத்த நிமிஷத்திலே அந்த பிள்ளை காரை அறிவாலயத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது சாதிக் பாஷா பெயரை சொல்லி கோவை மாவட்டத்திலே வசூல் நடக்கிறது.